ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் ரோஸ்னு ஒரு பொண்ணு காட்டுறாங்க. அவள் வந்துட்டு ஒரு தனியாக நடந்து போயிட்டு இருக்கா. அவள் ஸ்லீப்பிங் பிளேஸ் நிறைய எடுத்துகிட்டு தான் வந்துட்டு இருக்கா. அவள் சொல்கிறா, ஷென் வந்துட்டு என் மேலே லவ் வச்சுக்கிட்டான், அவனால தான் என்னோட பாட்டி உயிரோடு இருக்காங்க. பட் அவனோட லவ்வே எனக்கு ஒரு டார்ச்சராக மாறிட்டுருக்கு. எங்கே போனாலும் அவன் என்னை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கான். எனக்கு அதை பிடிக்கல. இந்த உலகத்தில் நான் இல்லைன்னா அவன் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ண மாட்டான்ல. ஸோ கண்டிப்பாக நான் எடுத்திருக்க முடிவு தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேவே மயக்கம் போட்டுறா. அவள் நிறைய ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்தனால அப்படியே இறந்தும் போயிடுறா. பார்த்தா டைம் வந்து டக்குன்னு ரீவைண்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்து முழிச்சு பார்த்தா அவள் வெயிட்ரஸோட ட்ரெஸ்ஸில் அவள் வந்துட்டு கையில் ட்ரிங்க்ஸ்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு வச்சுட்டு நிற்கிறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே ஏழை வீட்டு பொண்ணு. ஸோ அவள் வந்து இந்த வெயிட்ரஸ் ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஸோ அந்த மாதிரி தான் அவள் ட்ரிங்க்ஸ் சர்வ் பண்ணுறதுக்கு ஷென்னோட ரூம்குள்ளே போயிட்டு அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த தடவை நம்ம ஹீரோயின் வந்து ஷென் கிட்ட போய் மாட்டக்கூடாது அப்படின்னு அங்கே லில்லின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வர. அவளுமே நம்ம ஹீரோயின் மாதிரி தான் ஒர்க் முடிச்சுட்டு கிளம்ப போகிறா. பட் அந்த பொண்ணுக்கிட்ட அந்த ரூமில் வந்துட்டு ஒரு பர்சனுக்கு மட்டும் இதை நீ கொடுத்துட்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அனுப்பி விடுறா நம்ம லில்லியை மாட்டி விடுறதுக்காக. ஸோ அங்கே பார்த்தா அந்த ஷென் வந்துட்டு பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணியிருக்கான். அவனோட காம்படிட்டர் யாரோ வந்துட்டு அவனுக்கு ட்ரிங்க்ஸில் வந்து ட்ரக் குழந்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அவன் வந்து நம்ம லில்லியை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு அவகிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி லில்லிக்கு வந்துட்டு நம்ம ஹீரோவை ஃபர்ஸ்ட் சைட்டில் பார்த்த உடனே லவ் வந்துடுது. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோக்குமே. ஸோ அவள் நான் ஃபர்ஸ்ட்டு போய் ஷவர் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாத் எடுக்கிறதுக்காக போயிடுறா. அவள் என்கிட்ட வந்து போட்டுக்க ட்ரெஸ் எதுவுமே இல்லை அப்படின்னும் போது நம்ம ஹீரோ என்கிட்ட வந்துட்டு என்னோட ஷர்ட் மட்டும்தான் இருக்குது, அது உனக்கு ஓகேனா அதை நீ வியர் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுக்குறான். ஸோ அவளுமே பாத் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஷென்மே பாத் எடுக்கிறதுக்காக போகிறான். பாத் எடுத்துகிட்டு வந்தோடனே லில்லி வந்துட்டு அவன்கிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுறா. அப்போ அவன் நான் அப்போது ரொம்ப ட்ரக்கில் இருந்தேன், ஸோ அதனால நான் ஏதோ பண்ணிட்டேன், நான் உன்னோட விருப்பம் இல்லாமல் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரெடி ஆகல, சாரி, இப்போது நீங்கள் இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். அப்போது லில்லி வந்துட்டு நீ இன்னும் என்னை ஃபோர்ஸ்லாம் பண்ணலல்ல, எனக்கு ஒன்று பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு, ஸோ இதை நான் பிடிச்சி தான் பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஷென் சொல்கிறான், உண்மைக்கேவா உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவளுமே ஆமாம் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா. அவன் வந்துட்டு நீ ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்கு, இப்போ நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூங்க வச்சுட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. இந்த லில்லி எந்திரிச்சு பார்த்தா அங்கே ஒரு நோட் மாதிரி இருக்குது, நான் பக்கத்து ரூமில் தான் இருக்கேன், உனக்கு ஏதாச்சும் வேணும்னா எனக்கு நீ கால் பண்ணு அப்படின்னு அந்த ரூமோட டெலிஃபோன் நம்பர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். ஆக்சுவலி லில்லிக்கு வந்துட்டு ஷென்னை ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, ஸோ அவள் வந்துட்டு அவனை இப்போவே மீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது உள்ள ஷென் வந்துடுறான். அவன் லில்லி கிட்ட நீ ஒன்றும் என்ன தப்பாக நினச்சிக்காத, நான் வந்து ஒரு பெரிய கம்பெனியோட பிஸ்னஸ் மேன், இந்த மாதிரி நான் உன் கூட இருக்கிறது வெளியில் யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் தானே, ஸோ அதனால தான் நான் உன்னை இங்கே தனியாக விட்டுட்டு நான் பக்கத்து ரூமுக்கு போயிட்டேன் அப்படின்னும் போது அவளுமே சரி பரவாயில்ல இருக்கட்டும், நான் ஒன்றும் இதை பெருசாலாம் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஷென் வந்துட்டு நானும் என் மனசை புரிஞ்சுக்கிட்டேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், ஸோ நீ இதுக்கப்புறம் என் கூட ஏறு, என்னோட வீட்டுக்கு வந்துடு, நீ ஒரு ஆர்ஃபன் தானே அப்படின்னு கேட்குறா. அப்போது அந்த லில்லியுமே சரி ஓகே நான் ரெடியாக தான் இருக்கேன் என்னோட வீட்டுக்கு வர்றதுக்கு, பட் நீ ஒர்க்குக்கு போயிட்டேன்னா ரொம்ப நான் போர் அடிக்கும்ல, நான் வீட்டில் என்ன பண்ணுவேன் தனியாக அப்படின்னு கேட்குறா. அப்போது ஷென் வந்துட்டு நீ அப்படி ஃபீல் பண்ணனா உனக்காக நான் வீட்டில் இருந்தே கூட எல்லா ஒர்க்கும் பண்ணுவேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லும்போது லில்லிக்கு புரியுது ஷென் வந்துட்டு அவளை ரொம்ப லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா அங்கே பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்துடுது. லில்லி சொல்கிறா நம்ம 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாமா அப்படின்னு. ஸோ அவனுமே சரின்னு சொன்ன உடனே லில்லி வந்துட்டு அவனுக்கு ஊட்டியெல்லாம் விட்டுட்ருக்கா. ஸோ அப்புறம் பார்த்தா அவன் இப்போ நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பி ஆகணும் பிகாஸ் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொன்னான். அப்போது லில்லி வந்துட்டு நானும் அவன் கூட ஆஃபீஸ்க்கு வரட்டா அப்படின்னு கேட்கும்போது அவனுமே சரி ஓகே நீயும் என் கூட வா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ அங்கே அவன் மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி லில்லி கிட்ட உனக்கு பிடிச்ச கேம் ஏதாச்சும் இருந்தால் விளையாண்டுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஸோ அப்புறம் காட்டுறாங்க இந்த சைடு இந்த ரோஸ் இருக்கால அவள் வந்துட்டு ஒரு கம்பெனியில் போய் அவளோட ரெஸ்யூமே கொடுக்குறா, அங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவருமே பார்த்துட்டு உன்னோட ரெஸ்யூம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது உன்னோட ப்ரொஃபைல் பார்க்குறதுக்கு, ஸோ கண்டிப்பாக உனக்கு இங்கே ஜாப் இருக்குது, மந்த்லி வந்து $5,500 வேணால் நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லும்போது ரோஸ் சொல்கிறா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இவ்வளோ கம்மியான சேலரியை வச்சு நான் எப்படி என்னோட லைஃப்பை ரன் பண்ண முடியும் அப்படின்னும் போது அவர் வந்துட்டு
உனக்கு இன்டென்ட்க்குலாம் இவ்வளோ தான் சம்பளம் கொடுக்க முடியும். ஒரு வேளை நீ நல்லா ஒர்க் பண்ணி இங்கே பெர்மனெண்ட்டாக ஒரு எம்ப்ளாயி ஆகிட்டேன்னா உனக்கு வேணால் நிறைய சேலரிஸ் தருவோம். பட் இப்போது இவ்வளோ தான் தர முடியும். ஒரு வேளை உனக்கு இஷ்டம் இல்லைனா நீ வேறு கம்பெனியில் கூட போய் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இல்லை இல்லை ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கண்டிப்பாக நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறா. நம்ம ரோஸ் வெளியில் வந்தோடனே அவளோட வெயிட்ரஸ் பொண்ணு ஃப்ரெண்டை ஒருத்தி கால் பண்ணுறா. அவள் சொல்கிறா, இங்கே ஒரு பொண்ணு ரொம்ப குறைவாக இருக்கா, ஸோ இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் தேவைப்படுதா, நீ நைட் ஷிஃப்ட் தானே வருவ, நீ டே ஷிஃப்ட் பார்த்துட்டேன்னா நைட் நீ வீட்டுக்கு போயிடலாம், உனக்கு அது ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது ரோஸ் சொல்கிறா, இதுக்கப்புறம் அந்த வெயிட்ரஸ் ஒர்க்கே நான் பண்ண போகிறது கிடையாது, நான் ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆகிட்டேன் இன்டர்னா, ஸோ எனக்கு சேலரியுமே அவங்க நிறைய சொல்லியிருக்காங்க, ஸோ அதை வச்சு என் லைஃப்பை லீட் பண்ண போகிறேன், இதுக்கப்புறம் நான் வெயிட்ரஸ் ஒர்க்கை பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது. அவங்க சொல்கிறாங்க, உங்களோட பாட்டி ரொம்பவே முடியாமல் இருக்காங்க, அவங்க பிரைன் டியூமர் ரொம்ப சீரியஸாக ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்குது, ஸோ வேகமாக அவங்களோட மெடிக்கல் பில்ஸ்லாம் பே பண்ணுங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மெடிசன்ஸ்லாம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவளுமே சரி ஓகே நான் கண்டிப்பாக இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிடுறா. பட் அவளுக்கு இப்போ இருக்கிற சம்பளம் ரொம்ப கம்மி, பிகாஸ் அவங்க பாட்டியும் பார்த்துக்கணும். பட் எப்படியாச்சும் அவள் ரொம்ப ட்ரை பண்ணி நிறைய சம்பளம் வாங்கிடணும், ஒரு பெர்மனண்ட்டான எம்ப்ளாயி ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் எய்மோட இருக்கா. இந்த பக்கம் காட்டுறாங்க நைட் போல். ஆக்சுவலி இந்த ரோஸ் ஒரு ஹாஸ்டலில் தான் இருந்திருக்கா. அவள் திங்ஸ்லாம் பேக் பண்ணும் போது அவளோட ரூம்மேட் கேட்குறா, நீ எங்கே போகிற, எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்ட அப்படின்னும் போது அவள் ரொம்ப கெத்தா, எனக்கு இப்போது வேலை கிடச்சிருச்சு, ஸோ எனக்கு $5,500 சேலரி கொடுக்குறாங்க, ஸோ அதை வச்சு கண்டிப்பாக என்னோட லைஃப்பை லீட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது அந்த பொண்ணு சொல்கிறா, இவ்வளோண்டு பணத்தை வச்சு நீ தனியாக ஒரு வீடு எடுத்து ரெண்ட் பண்ணிடுவியா, ஸோ இது தேவையில்லை, நீ இங்கேவே இருக்கலாம்ல, உன்னோட பாட்டியும் நீ பார்த்துக்கணும்ல அப்படின்னும் போது அவள் யார் பேச்சும் கேட்காம அங்கேருந்து காலி பண்ணிட்டு போயிடுறா. ஸோ 2 days லேட்டர் காட்டுறாங்க. இங்கே அந்த ஷென் இருக்கான்ல, அவன் ஒர்க்லேயே ரொம்ப பிஸியாக இருந்திருக்கான். ஸோ அப்போது லில்லி அவனுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கா, நம்மளுக்குள்ளே எதுவுமே செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், ஸோ நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அவனுக்கு அதை கேட்டோடனே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி அவன் லில்லியோட வீட்டில் அவளுக்கே தெரியாமல் கேமராஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கான். ஸோ அவன் லவ் பண்ணுறதுனால ஓவர் பொசிட்டிவ் ஆகிட்டான். ஸோ அதுதான் லாஸ்ட் லைஃப்லையுமே அவன் ரோஸ் கிட்ட பண்ணி அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமும் அவன் அவளுக்கே தெரியாமல் அவள் வீட்டில் கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கான். அதை செக் பண்ணி பார்க்குறான். 2 days இவள் வீட்டிலே தான் இருந்திருக்கா. இவளை மீட் பண்ணுறதுக்கு வேறு ஒரு பர்சனும் வரல, இவள் லைஃப்பில் வேறு ஒரு பர்சனும் இல்லை, அப்புறம் இதுக்கு இவளுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைக்கோ மாதிரி ஆகிடுறான். ஸோ அவன் லில்லியை மீட் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு போயிடுறான். ஸோ அவளை பார்த்த உடனே அவன் போய் ஹக் பண்ணிட்டு, ஏன் என்னை பிரேக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், ஏன் இந்த மாதிரி சொன்னேன், எனக்கு ரீசன் சொல்ல அப்படின்னும் போது அவள் 2 days நீ என்னை பார்க்கவே இல்லை, ஒரு மெசேஜ் கூட பண்ணலை, ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா நான் தான் வாலண்டியராக உன் லைஃப்பில் வந்துட்டு இருக்க மாதிரி, ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஸோ அதனால தான் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு இந்த மாதிரி மெசேஜ் சென்ட் பண்ணேன், நான் அதுக்கப்புறம் அதை டெலிட் பண்ணலான்னு நினச்சேன், பட் அதுக்குள்ளே அது உனக்கு டெலிவர் ஆகிடுச்சு, என்னால் டெலிட்டும் பண்ண முடியல, பட் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி ஆளறா. ஸோ ஷென்க்கு அப்போ தான் புரியுது அவகிட்ட அவன் டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறான், ஸோ அதனால தான் அவன் இந்த மாதிரி மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த பக்கம் காட்டுறாங்க, அந்த ஷென்னோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, ஸோ அவர் போய் ஒரு பர்சனை மீட் பண்ணுறாரு. அவர் 3 மில்லியனுக்கு இந்த ரிங்கை ஷென்னை ஆர்டர் பண்ணார், ஸோ நீங்கள் இதை வாங்கிட்டு போங்க, எங்களுக்கு அமௌண்ட்டை வேகமாக செட்டில் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அசிஸ்டண்ட்க்கு புரியுது அவன் லில்லிக்காக தான் இந்த ரிங்கை வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. நைட் போல் காட்டுறாங்க, அந்த ஷென் லில்லியை கூப்பிட்டுட்டு டின்னருக்கு தான் வந்திருக்கான். ஸோ டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது அந்த ரிங்கை கொடுத்து ஷென் ப்ரப்போஸ் பண்ணுறான், இன்னும் 2 daysக்கு அப்புறம் நம்ம போய் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம், என் கூடவே இந்த லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது அவளுக்கு தான் ஷென்னை ரொம்ப பிடிக்குமே, ஸோ அவளுமே உடனே ஓகே சொல்லிடுறா. ஸோ அவனுமே அந்த ரிங்கையுமே போட்டு விட்டுறா. அங்கே அந்த வெயிட்ரஸ் பொண்ணு அந்த அசிஸ்டன்ட் கிட்ட, இந்த பொண்ணு ரொம்ப லக்கின்னு தான் நினைக்கிறேன், பாருங்களேன் இவர் எவ்வளோ லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்க வெளியில் நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஷென் அவளை ஹக் பண்ணிட்டு சொல்கிறான், நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் கம்பெனியோட 50% ஷேரை நான் கண்டிப்பாக உனக்கு எழுதி வச்சிருவேன், ஆனால் நீ என்னை விட்டுட்டு மட்டும் எப்போயும் போயிடக்கூடாது, நான் என்ன தப்பு பண்ணாலும் என்னை நீ அடி என்னை திட்டு, பட் என்னை விட்டுட்டு போகணுன்னு மட்டும் நினைக்காத அப்படின்னும் போது லில்லி சொல்கிறா, கண்டிப்பாக நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு. ஸோ மனசுக்குள்ள இந்த மாதிரி ஒரு பர்சன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறா. அப்புறம் ஷென் லில்லியா அவனோட வில்லாவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவள் ரூமை காட்டுறா. இதுக்கப்புறம் நீ என்னோட வீட்டிலே இருக்கலாம், என் கூடவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவளுக்காக நியூ ட்ரெஸ்ஸஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கா. அதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதுக்கு
அதுக்கப்புறம் இவளை தூங்க சொல்லிட்டு இவனுமே வந்துடுறான். இவன் ஃப்ரெஷ் ஆகிட்டு அவன் பார்க்குறான் அவனோட சிசிடிவி ஃபுட்டேஜை. பார்த்தா அவன் வீடு ஃபுல்லாகவே கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கான். அவன் எவ்வளோதான் அவளை லவ் பண்ணுறானோ அவ்வளோ ஓவர் ப்ரொடெக்டிவாக வச்சுக்கிறான். ஸோ அதுதான் பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு புரியலை. ஸோ அவன் யோசிக்கிறான், கண்டிப்பாக என்னை சீட் பண்ண மாட்டா, என்னை விட்டுட்டும் போக மாட்டா, எனக்கு இவன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் காட்டுறாங்க, ஆக்சுவலி இந்த ரோஸ் வந்துட்டு அவளுக்கே தெரியல அவள் ஷென்னோட கம்பெனியில் தான் வந்து அவள் இன்டர்ன் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவள் வந்துட்டு எப்படியாச்சும் அங்கே பெர்மனெண்ட்டாக ஒரு எம்ப்ளாய் ஆகினுன்ற ஐடியாவில் தானே இருக்கா. ஸோ அங்கே குரூப்பாக டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இன்டர்ன்ஸ்க்கெலாம் ஒரு ஹெட் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க வந்துட்டு அங்கே இருக்க இன்டர்ன்ஸ் எல்லாரோட ப்ராஜெக்டையும் பார்க்குறாரு. எல்லாரோட பிஸ்னஸ் ப்ரப்போசலுமே நல்லாவே இல்லை, எதுவுமே சரியாகவே இல்லை, நான் யாரையுமே சூஸ் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு திட்டிடுறாரு. ஸோ எல்லாரும் வெளியில் வந்துடுறாங்க. எல்லாருமே சொல்கிறாங்க எப்போவுமே இந்த ஹெட் வந்துட்டு யாரோட பிஸ்னஸ் ப்ரப்போசலுமே பார்க்கவே மாட்டார் ஒழுங்காகவே, நம்ம எவ்வளோ தான் பண்ணிட்டு போனாலும் அவர் நல்லா இல்லைன்னு தான் சொல்லிகிட்டே இருப்பார் அப்படின்னும் போது அந்த ரோஸ் யோசிக்கிறா, எப்படியாச்சும் நம்ம அவரோட மனசை வந்து கவர்ந்துடணும், எப்படியாச்சும் இந்த வேலையை நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் தான் இருக்கா. ஸோ அங்கே வந்துட்டு அவள் எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கா, திரும்ப எப்படியாச்சும் நம்ம அந்த பெர்மனெண்ட்டாக எம்ப்ளாய் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ சொல்கிறாங்க இங்கே ஷென் வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவள் ஐயோயோ நம்ம திரும்பவுமே வந்து நமக்கே தெரியாமல் இவன் கம்பெனியில் தான் சேர்ந்துருக்கோமோ அப்படின்ட்டு அவள் ஃபேஸ் எல்லாம் மறைச்சிட்டு இருக்கா. ஸோ அவளுக்கு மறந்தே போச்சு அவள் ரீபான் ஆகியிருக்கா. இப்போ பார்த்தா ஷென்க்கு இவனை யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஷென்மே அவனோட ஆஃபீஸ்க்கு போயிடுறான். ஸோ அங்கே பார்த்தா அங்கே ஹெட் வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்துட்ருக்காரு. ஸோ அந்த கிஃப்ட் மாதிரி ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா ஷென்னும் லில்லியும் மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால தான். ஸோ அங்கே எல்லாருமே அதை வாங்கிக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்க இன்டர்ன்ஸ் எல்லாரும் பேசிக்கிறாங்க, பரவாயில்ல ஷென் வந்துட்டு லில்லின்ற ஒரு பொண்ணு, அவளும் நார்மலான வீட்டு பொண்ணு, அவளை மேனேஜ் பண்ணிக்கிட்டாரு, அவங்க ரொம்ப லவபிள் கப்பிள்ஸாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்கும்போது இந்த ரோஸ்க்கு பொறுக்கவே இல்லை. அவள் தான் வேணான்னு சொல்லிட்டு இந்த ஷென் வேண்டாம் அப்படின்ட்டு லில்லியை அனுப்பிவிட்டா பிளான் பண்ணி. பட் இந்த டைம் லில்லியை வந்து ஷென் மேரேஜ் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு ரொம்ப ஜெலஸியாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அங்கே அந்த ஹெட் வராரு. அவள் திரும்பவுமே அவரோட பிஸ்னஸ் ப்ரப்போசலில் காமிச்சு, நீங்கள் ஒரு தடவை திரும்ப செக் பண்ணுறீங்களா, நான் நல்லா தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவரை தூக்கி போட்டுட்டு, நான் தான் சொன்னேன்ல இது நல்லா இல்லைன்னு, புதுசாக மேக் பண்ண இல்லைனா பேசாமல் எடு, நீ வந்து இங்கே எம்ப்ளாய் ஆகலைன்னு யாருக்கும் கவலை கிடையாது அப்படின்னு பேசுகிறாரு. ஸோ அப்போ பார்த்தா இவளுக்கு கால் வருது, அவங்க கிராண்ட்மாவுக்கு ரொம்ப முடியல, கண்டிப்பாக அவங்களுக்கு சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ அவள் வந்து கோவத்தில் ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்டு, எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு இலக்காரமாக இருக்கா, எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணாலும் உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களோட பிஸ்னஸ் ப்ரப்போசலை தான் நாங்கள் சூஸ் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு கத்த ஆரம்பிக்கிறா. அப்போ அந்த ஹெட் வந்துட்டு, நீ கத்துறனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, நான் என்ன முடிவு பண்ணுறேனோ அதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அவளுக்கு புரியுது அவள் ஜோன் அவுட் ஆகி கத்திட்டு இருக்கா அப்படின்னு. அவர்கிட்ட சாரி கேட்டு, நான் தெரியாமல் பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இந்த பக்கம் ஆஃபீஸில் காட்டுறாங்க, ஷென் கிட்ட அவனோட அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறான், பாஸ் எல்லாருமே உங்களை கன்க்ராச்சுலேட் பண்ணாங்க, பிகாஸ் நீங்கள் உங்களோட லவ் ஆஃப் தி லைஃப்பை கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஏஜென்சியிலலாம் புக் பண்ணிட்டேன், நீங்கள் ஹனிமூனுக்கு இன்னும் 2 டேஸில் கிளம்பிடுங்க அப்படின்னும் போது அவனுமே சரின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் லில்லியை வந்துட்டு ஷென் ஒரு புது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். பார்த்தா அது ரொம்ப பெருசாக இருக்குது, அவள் முன்னாடி இருந்த வீட்டுக்கும் இதுக்கும் அது அப்படியே டபுள் ஆக்கின மாதிரி பெருசாக இருக்குது. அவள் பார்த்துட்டே இருக்கும் போது ஷென் சொல்கிறான், ஆக்சுவலி இங்கே தான் என்னோட அம்மாவும் அப்பாவும் இருந்தாங்க, பட் அவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டில் தான் இருக்க போகிறோம்னு சொல்லும்போது லில்லியுமே ஹாப்பி ஆகிறா. ஸோ அதுக்கப்புறம் லில்லி வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயிடுறா. இவனுமே அவன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அவகிட்ட போய் தூங்கிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க, லில்லி எந்திரிச்ச உடனே அவளுக்கு ஃபோர்ஹெட்லலாம் கிஸ் கொடுக்குறான், ரொம்ப கேரிங்காக அவளை பார்த்துக்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரும்போது இவன் அவளுக்கு வார்ம் வாட்டர் கொடுத்துட்டு, நீ மார்னிங் எந்திரிச்சோடனே இந்த மாதிரி வார்ம் வாட்டர் குடிவோட உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அவனோட ஸ்டடி ரூமுக்கு போகும்போது அவன் ஒரு ஃபைல் மாதிரி கொடுத்துட்டு, இது ஃபுல்லாக என்னோட கம்பெனியை பற்றினது, இது ஃபுல்லாக நீ ஸ்டடி பண்ண, இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீயும் கம்பெனிக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த கம்பெனியை க்ரோ ஆக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு அவளுமே சரின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஷென்மே வந்துடுறான். 2 பேருமே சேர்ந்தே தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் ஈவினிங் போல் காட்டுறாங்க, நம்ம லில்லி வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே
பட்லர் இருக்காரு, அவர் நம்ம ஹீரோக்காக ஒரு காஃபி தான் கொண்டு போகிறாரு. அப்போ அவள் வந்துட்டு காஃபி குடிக்கக்கூடாது, அது ரொம்ப கெட்டது, நான் அவருக்கு வார்ம் மில்க் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சூடான பால் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறா. அதை பார்க்கும் போது ஷென்க்கு குடிக்கவா வேண்டாமான்ற மாதிரி இருக்குது. பட் அவன் அதை குடிச்சிடுறான். பார்த்தா அவனுக்கு வாமிட்டிங்காக வந்து தலை சுற்ற ஆரம்பிக்குது. ஆக்சுவலி அவனுக்கு வார்ம் மில்க்னா ஒத்துக்காது போல், அவனுக்கு மில்க் வந்துட்டு இப்படி குடித்தா பிடிக்காது, அவனுக்கு அது அலர்ஜிஸ் போல். ஸோ அவனுக்கு இந்த மாதிரி ஆனோடனே லில்லிக்கு ரொம்ப கண்ணீராக வந்துட்டுருக்கா, அவள் ரொம்ப அழுதுட்டுருக்கா. அப்போ அவன் இதுக்கெல்லாம் ஏன் அலற அப்படின்னு கேட்கும்போது, நான் கொடுக்கும்போதே உனக்கு இது ஒத்துக்காதுன்னு என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டேன், தேவையில்லாமல் என்னால் தான் உனக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவன் ஹேக் பண்ணிட்டு, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, இதை ஏன் நீ இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிற, நீ ஃபஸ்ட்டு வா, நீ போய் தூங்கு, நீ தூக்கம் இல்லாமல் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவளை போய் தூங்க வச்சிடறான். ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நைட் போல் நம்ம லில்லிக்காக ஷென் வந்துட்டு அவனே சிக்கன் சூப்லாம் பண்ணியிருக்கான். ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பார்த்தா அதில் வந்துட்டு அவள் ரொம்ப ட்ரிங்க் பண்ணிடுறா. அப்போ வந்துட்டு ஷென் சொல்கிறா, எனக்கு கம்பெனியில் கொஞ்சம் ஒர்க் இருக்கனால நம்ம 1 மந்த்க்கு அப்புறம் ஹனிமூன் போகலாம், உனக்கு ஓகேவா அப்படின்னும் போது அவள் அதெல்லாம் முடியாது, எனக்கு நாளைக்கே போகணும், எனக்கு ஐலாண்டுக்கு தான் போகணும், நீ என்ன சொன்ன 2 டேஸில் என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்ன, பட் என்னை நீ கூட்டிகிட்டே போகல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கா. அப்போது ஷென் வந்துட்டு கண்டிப்பாக என்னை புரிஞ்சுக்கூட செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போய் அவன் தூங்க வச்சிட்டு இருக்கான். சரி, இந்த பக்கம் காட்டுறாங்க, ரோஸ் வந்துட்டு அவங்க பாட்டியை பார்க்கறதுக்காக போயிருக்கா. அப்போ அங்கே டாக்டர் வந்திருக்காரு, ஒரு மாஸ்க்கும் போட்டிருக்காரு. அவர் சொல்றாரு, உங்களோட பாட்டிக்கு சீரியஸ் ஆகிடுச்சு, கண்டிப்பா இப்போ சர்ஜரி பண்ணல அப்படின்னா அவங்கள காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது அவ என்ன பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு வேலை உருப்படியை பார்க்க முடியாதா, என்னோட பாட்டியை முதல்ல நீங்கள் காப்பாற்றுங்க, எவ்வளோ பணம் வேணுமோ அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவர் சொல்கிறாரு, பட் அவர் அவங்கள காப்பாற்ற முடியுமான்னு எங்களுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது, பிகாஸ் அவங்களுக்கு பிரைன் டியூமர் முத்திருச்சு அப்படின்னு சொன்ன உடனே இவ டென்ஷன் ஆகிட்டு அந்த டாக்டரோட மாஸ்கையுமே பிடிச்சி இழுத்துட்டு, டாக்டர் வாங்கிங்க, அவரை வர சொல்லுங்க, அவரால் தான் என்னோட பாட்டியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அப்போது அவங்க சொல்கிறாங்க, டாக்டர் வாங்க, அவர் இப்போ அப்ராடில் இருக்காரு, அவர் எப்படி உங்களுக்கு தெரியும், அவர் எப்படி இங்கே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போ தான் அவளுக்கு ரியலைஸ் ஆகுது, லாஸ்ட் லைஃப்பில் இந்த மாதிரி ரோஸோட பாட்டுக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னா வாங்க நிறைய பணம் பே பண்ணி அப்ராட்லேருந்து வர வச்சு இவங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி உங்கள் பாட்டியை காப்பாற்றிருந்துருக்கா. ஸோ அவள் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறா அவள் தப்பு பண்ணிட்டா. ஷென் வந்துட்டு ஓவர் ப்ரொடக்டிவாக இருந்தாலும் அவளை அவன் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கே பைத்தியம் மாதிரி கத்த ஆரம்பிக்கிறா. அவளுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. அப்புறம் காட்டுறாங்க, இந்த ரோஸ் வந்துட்டு கண்டிப்பாக அவன் என்னை பார்த்தானே, என்னை பார்த்தோன்னே என் மேலே லவ்வில் விழுந்துடுவான், ஸோ அந்த மாதிரி தான் அவனை திரும்ப என்னோட லைஃப்பில் கொண்டு வர போகிறேன், ஷென் எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சைக்கோ மாதிரி பேசிட்டு அவள் அங்கே போய் ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட நான் வந்து உங்கள் சிஓவை மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ அப்போ அவங்க சொல்கிறாங்க, உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட்டே இல்லை, கண்டிப்பாக உங்களால் எங்கள் பாஸை மீட் பண்ண முடியாது அப்படின்னும் போது அவள் அசிஸ்டண்ட்க்கு கால் பண்ணிவிட்டு நான் உங்களோட பாஸை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. அவகிட்ட அசிஸ்டண்ட்டோட நம்பர் இருக்குது, ஏன்னா லாஸ்ட் லைஃப்லேயே அவள் அந்த நம்பரை வந்து மக்கப் பண்ணியிருந்திருக்கா. ஸோ இப்போ அவன் அந்த நம்பரை போட்டு தான் கால் பண்ணுறா. ஸோ அப்போ அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, எங்களோட பாஸ்க்கு நீங்கள் யாருன்னே தெரியாது, அவர் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ண மாட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அவள் வந்துட்டு கண்டிப்பாக நாளைக்கு நான் அவனை மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. நைட் போல் காட்டுறாங்க, லில்லிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால ஷென் வந்துட்டு அவளை ரொம்ப நல்லாவே கேர் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, ஏர்லியாகவே ரோஸ் வந்துட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஷென்னை மீட் பண்ணணும் அப்படின்னு. பட் அங்கே ஷென் வரலை. அங்கே நம்ம ஹீரோவோட இன்னொரு அசிஸ்டன்ட் போகிறான். ஸோ அவனை பிடிச்சிட்டு நான் உங்கள் பாஸை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போது அவர் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அப்போ ரோஸ் வந்துட்டு அவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு கால் பண்ணி எனக்கு இப்போவே லில்லியோட நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவளுமே எடுத்து கொடுத்துட்றா. ஆக்சுவலி இந்த ஷென்னோட அப்பா வந்துட்டு ஓவர் ப்ரொடெக்டிவாக அவரும் இந்த மாதிரி இருந்திருக்காரு. அவர் எப்போவுமே ஒர்க் கான்சென்ட்ரேட்டடாகவே இருப்பார், ரொம்ப கண்ட்ரோலிங்காக இருப்பார். ஸோ அதனால் அவங்க அம்மாவுக்கு இவரை பிடிக்காம போய் அவர் இன்னொரு பாய் ஃப்ரெண்டை வச்சுருந்துருக்காங்க. ஸோ அவருக்கு தெரிஞ்சக்கப்புறம் அவரே அவங்கள கொலை பண்ணிவிட்டு அவரும் இறந்து போயிருந்திருக்காரு. இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ அதனால் அவள் வந்துட்டு ஷென்னோட அப்பாவே தான் ஷென்னோட அம்மாவை கொலை பண்ணாங்க, கூட இருந்தா அவனும் இந்த மாதிரி அவனை கொலை பண்ணுவான், அவனை விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு லில்லிக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுறா. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு தான் ஆஃபீஸ்க்கே வரல, அவன் லில்லி கூட இருந்தே பார்த்துக்கிறான். ஸோ அப்போ பார்த்தா லில்லி நல்லா தூங்கிட்டு இருக்கு, அவளுக்கு மெசேஜ் வருது. ஸோ அவன் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி இந்த ரோஸ் சென்ட் பண்ணிட்டுருக்கான். அவனுக்கு இந்த ரோஸ் யார் அப்படின்னே தெரியல. அவனுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது, என்னோட ஃபேமிலியை பற்றி இந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும், கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சால் லில்லி என்னை விட்டுட்டு போயிடுவா, ஸோ இது தெரியாமல் நான் பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த மெசேஜை அவன் டெலீட் பண்ணி விட்டுறான்.
ஸோ 2 days லேட்டர் காட்டுறாங்க, அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கா. அப்போது ரோஸ் செக் பண்ணுறா, இன்னுமே அவள் ஏன் எனக்கு கால் பண்ணல, இந்த விஷயத்த லில்லி வந்து ஷென் கிட்டே கேட்டிருந்தா ஷென்னும் என்னை காண்டாக்ட் பண்ணியிருப்பான், இந்த மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே டாக்டர் வந்து சொல்கிறாங்க, உங்கள் பாட்டி எங்களால் காப்பாற்ற முடியல, அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கே பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறா. அப்புறம் இந்த பக்கம் காட்டுறாங்க, ஷென் வந்துட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறான். ஸோ அப்போ பார்த்தா அங்கே எங்கேயுமே லில்லியை காணும். அவனுக்கு ரொம்ப பயமாகிடுது, ஒருவேளை திரும்ப அந்த ரோஸ்ன்ற பொண்ணு இவளுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணிட்டாளா, அதை பார்த்துட்டு அவன் என்னை விட்டுட்டு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பதறிட்டு இருக்கான். ஏன்னா அவன் லில்லியை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான்ல, ஸோ அவனுக்கு ரொம்ப கஷ்டமாகிட்டு இருக்கு. அப்போ பார்த்தா அவன் ஃபுல்லாக தேடி பார்க்குறான். லில்லி வந்துட்டு பெட்டில் படுத்து தூங்காமல் தரையில் படுத்து தூங்கிட்டு இருக்கா. அவள் நல்லா ட்ரிங்க் பண்ணியிருந்திருக்கா, அதனால தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கா. அப்போது ஷென் வந்து லில்லி கிட்ட, எதுக்கு நீ ட்ரிங்க் பண்ண, ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்கும்போது லில்லி சொல்கிறா, வீட்டில் யாருமே இல்லை, நீயுமே ஒர்க்குன்னு போயிட்ட, ஸோ நான் என்ன பண்ணுறது, அதனால தான் நான் ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது ஷென் வந்துட்டு, இதுக்கப்புறம் நான் உன் கூடவே இருப்பேன், நான் நல்லா பார்த்துக்கிறேன், நீ ட்ரிங்க்லாம் பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறான். அவங்க அம்மா வந்துட்டு இவங்க அப்பா ஓவர் ப்ரொடெக்டிவாக இருந்திருக்காரு, அவர் எல்லாமே கொடுத்துருக்காரு, பட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டார், ஒழுங்காக பேச மாட்டார், என்ன பண்ணாலும் கண்ட்ரோலிங்காக இருக்கனால அவங்க வேற ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சுருந்துருக்காங்க. ஸோ அவங்க அப்பா சொல்கிறாரு, நான் உலகத்தில் இருக்கிற எல்லா திங்ஸுமே உங்ககிட்ட இருக்குது, அப்புறமும் எதுக்கு உனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் உன் கூட இருக்க போகிறது கிடையாது, என்னோட பாய் ஃப்ரெண்டை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், பிகாஸ் அவன் தான் என்னை ஒழுங்காக பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அங்கே வந்துட்டு நம்ம குட்டி வயசில் இருக்க ஷென் வந்துட்டு பார்த்துட்டு தான் இருக்கான். அவங்க அப்பா கிட்ட, ஏன் நீங்கள் சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போது அவர் வந்துட்டு, இதெல்லாம் பெரியவங்க விஷயம், நீ தலைக்கிடக்கூடாதுடா, நீ போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்புறம் பார்த்தா ரூம்குள்ளே ஷென் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன், என்னை விட்டுட்டு நீங்கள் எங்கேயும் போகாதீங்க அப்படின்னும் போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, பட் உங்கள் அப்பாவை நான் லவ் பண்ணல, நான் என்ன பண்ண முடியும், அவன் கூட இருக்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா அவங்க அப்பா வந்துட்டு, என்கிட்ட இல்லாததா அவன்கிட்ட நீ என்ன பார்த்துட்ட, எனக்கு ஒன்றும் புரியல, என்னை விட்டுட்டு நீ போனா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க சொல்கிறாங்க, கண்டிப்பாக நான் உன் கூட இருக்க போகிறது கிடையாது, என்னோட பாய் ஃப்ரெண்டை தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லும்போது அவர் அப்படியே ஷென்னோட கண்ணுக்கு முன்னாடியே அவங்கள கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அப்படியே கொலை பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க இறந்து போனதுக்கப்புறம் இவர் அழுதுட்டு அவர் சூசைட் பண்ணி இறந்து போயிருந்திருக்காரு. ஸோ அவங்க அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு, கண்டிப்பாக இந்த லைஃப்பில் அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, அவனோட அசிஸ்டன்ட் கூட சேர்ந்து அவங்க அம்மாவோட கிரேவ்யார்டுக்கு போய் பார்க்குறான். அப்போ அவங்க அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, பாஸ் உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை கொலை பண்ணலன்னா அவங்க அம்மா உங்கள் கூடயே தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். நைட் போல் காட்டுறாங்க, நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு நைட் மேட்ச் மாதிரி வருது, லில்லி விட்டுட்டு போகிற மாதிரி. ஸோ அவன் பயந்துட்டு எழுந்திருக்கிறான். அப்போ லில்லி என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. அப்போ அவன் வந்துட்டு, கண்டிப்பாக என் கூட தானே இருப்பேன், என்னை விட்டுட்டு போயிட மாட்டேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அவள் ஹக் பண்ணிட்டு, நான் ஏன் விட்டுட்டு போக போகிறேன், நீ என்ன பைத்தியமா, பேசாமல் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, ஷென் வந்துட்டு நம்ம லில்லியை வந்து அவங்க கூடவே சேர்ந்து ஆஃபீஸ்க்குமே கூட்டிகிட்டு போயிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நெக்ஸ்ட் டே அவங்க கிராண்டாக வெட்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெட்டிங் செரிமனி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் மேக்கப் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு லில்லி ஆசைப்பட்டனால அங்கே அவளுக்கு மேக்கப்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அங்கே ஷென் வந்து பார்க்குறான், லில்லி எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவன் ஏதோ ஒர்க்குன்னு போனதுக்கப்புறம் லில்லி மட்டும் ரூமில் தனியாக இருக்கும்போது அந்த ரோஸ் வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்து அனுப்பி விடுறா. அந்த பொண்ணு வந்து இவகிட்ட அந்த லெட்டரை கொடுத்துட்டு, நீங்கள் இந்த ஷென் கூட இருக்காதீங்க, அவன் ரொம்ப ஒரு பைத்தியம், நீங்கள் போட்டிருக்க நெக்லஸில் கூட அவன் வந்துட்டு ஒரு ட்ராக்கர் மாதிரி வச்சுருக்கான், நீங்கள் எங்கே போகிறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்டேட் இருந்துகிட்டே இருக்கணும், அவன் ஒரு சைக்கோ, அவங்க அப்பா அப்படி தான் அவங்க அம்மாவை கொலை பண்ணாங்க, இவனும் அப்படி தான் உங்களை பண்ணிவிடுவான், நீங்கள் அவனை விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஷென் வந்துடுறான். ஸோ அவன் அந்த லேடிக்கிட்ட, நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கத்துன உடனே அவளை அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அவன் வந்துட்டு லில்லியை பிடிச்சிட்டு அவள் சொன்ன எல்லாமே போய் நீ அதை நம்பாத அப்படின்னு ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுறான். அப்போது லில்லி வந்துட்டு, யார் என்ன சொன்னாலும் நான் நம்பிடுவேனா, அப்படிலாம் நான் கிடையாது, நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், நீ தேவையில்லாமல் உன்னை போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, அந்த வெட்டிங் செரிமனியில் அந்த ரோஸ்மே வந்திருக்கா. அவள் வந்துட்டு, என்னை ஒரு தடவை அவன் பார்த்துட்டா கண்டிப்பாக அவன் திரும்ப என் மேலே லவ்வில் விழுந்துடுவான், நான் தான் அவனை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு ரொம்ப கெத்தாக பேசிகிட்டு இருக்கா. பார்த்தா அங்கே லில்லியும் ஷென்னும் வந்துடுறாங்க. ஷென் வந்து இந்த ரோஸை கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. ஸோ அவங்க மேரேஜ்
செடிமறிலாம் முடிஞ்சக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் லில்லி சொல்கிறா, நான் கொஞ்ச நேரம் உன் பக்கத்தில் இல்லைனா கூட நீ வந்து ஒரு மாதிரி மென்டல் ப்ரெஷருக்குள்ளே போயிடுற, நம்ம ஒரு தடவை டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு உடனே அவனும் ஓகே சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுறாங்க. லில்லி வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போது ஷென் கிட்ட டாக்டர் சொல்கிறாங்க, சின்ன வயசுல உங்களுக்கு நிறைய ட்ராமாஸ் நடந்திருக்கு, உங்கள் அம்மா அப்பா பிரச்சனைனால நீங்களும் பயந்துட்டே இருக்கீங்க, உங்கள் அம்மா மாதிரியே உங்களோட ஒய்ஃப் உங்களை விட்டுட்டு போயிடுவாங்களோன்னு, ஸோ கண்டிப்பாக இதுக்கு டேப்லெட் கொடுத்தா உங்களுக்கு இந்த மென்டல் ப்ரெஷர் இருக்காது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அப்போது ஷென்மே சரின்னு சொல்லிட்டு வெளியில் வரான். நம்ம லில்லி என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அவன் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அவன் லில்லி கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும்னு நினைக்கவே இல்லை. ஸோ அப்படியே டேஸ் வந்து போயிட்டே இருக்கு. இங்கே இந்த ரோஸ் இருக்கால, அவள் கூட ஒர்க் பண்ணுற கொலிக்கு ஒரு பையன் வந்துட்டு அவளுக்கு ரிங் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறான். அவன் சீரியஸாக ரோஸை ரொம்ப லவ் பண்ணுறான். பட் அவளுக்கு அவனை பிடிக்கல. பிகாஸ் அவன் ரொம்ப புவர். அதனால அவன் ரிங்கை தட்டி விட்டுட்டு ஃப்ரெண்டாக இருந்தால் என் கூட இடு, இல்லைனா என் கூட இருக்காது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவகிட்ட இப்போ பணமும் இல்லை அவ்வளவா. ஸோ திரும்ப அந்த ஹாஸ்டல் ரூம்க்கே போகும்போது அங்கே வேற ஒரு பொண்ணு அங்கே தங்குறதுக்காக வந்துட்டா போல். அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்கா, நான் தான் இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்குள்ள அங்கே ஒரு பெரிய சண்டையே வந்துடுது. ஸோ இந்த பக்கம் காட்டுறாங்க, லில்லி பாத் எடுத்துட்டு இருக்கும் போது நோட் பண்ணுறான், அங்கே அவன் வந்துட்டு பாத்ரூமில் கூட கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கான் அவளுக்கு தெரியாமல் அப்படின்னு. ஸோ அவளுக்கு புரிய வருது, அவன் ரொம்பவே பயத்தில் இருக்கான், நான் விட்டுட்டு போயிடுவேனோன்னு. ஆனால் அவன் இந்த மாதிரி பண்ணுறது அவளுக்கு கொஞ்சம் பிடிக்கவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, அங்கே அவன் ரூமில் இல்லாத போது மெய்ட் வந்துட்டு அவகிட்ட ஒரு கேமராவை காட்டி, இந்த வீட்டில் கேமராஸ் இல்லாத இடமே கிடையாது, நீங்கள் பேசாமல் அவரை விட்டுட்டு போயிடுங்க, அவர் ரொம்ப ஒரு சைக்கோ மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த மெய்டு அங்கே போனதுக்கப்புறம் அங்கே ஷென் வந்துட்டு, என் மேலே எதுவும் நீ கோவமாக இருக்கியா, என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாத அப்படின்னு திரும்ப திரும்பவும் சொன்னதவே சொல்லிட்டு இருக்கான். ஸோ லில்லிக்கு புரியுது அவன் ஏதோ ட்ராமாக்குள்ளே இருக்கான் அப்படின்னு. ஸோ அவனை விட்டுட்டு போயிட்டா அது அவனை இன்னும் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு. இல்லை நான் அவனை விட்டுட்டு போக மாட்டான் அப்படின்னு. ஸோ அவன் கூடவே இருக்கிறதுக்கு தான் அவள் ப்ரிஃபர் பண்ணுறா. ஸோ அப்படியே இயர்ஸ் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. கடைசியில் பார்த்தா லில்லிக்கு வந்துட்டு ஒரு மிடில் ஏஜில் அவளுக்கு ரொம்பவே முடியாமல் போயிட்டு அவள் இறந்து போகிற ஸ்டேஜில் இருக்கா. அப்போது ஷென் சொல்கிறா, நீ இல்லாத வாழ்க்கையில் நான் கண்டிப்பாக இருக்க மாட்டேன் அப்படின்னு. அப்போது லில்லி சொல்கிறா, நான் இல்லைனாலும் இந்த லைஃப்பை நீ லீட் பண்ணணும் அப்படின்னு. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவள் இறந்து போயிடுறா. பார்த்தா அந்த ஷென்க்கு அந்த இழப்பை தாங்கவே முடியல. அவன் ரொம்ப அழுதுட்டு கன் எடுத்து அவனை ஷூட் பண்ணி அவன் இறந்து போயிடுறான். ஸோ இப்படியே இந்த மூவி முடிஞ்சிருது. இந்த மூவி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.